ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக சூரியன் மறைந்ததற்கு பிறகு 9ஆம் நாள் அமைதியுடனும் கண்ணியத்துடனும் முஸ்தலிஃபாவிற்கு புறப்பட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ், பார்க்கவே அவ்வளவு பதற்றமாக இருக்கும். ஏன்? 10 லட்சம் பேரும் அரஃபாவிலிருந்து மஹ்ரிபிற்கு பிறகு, இரவில் அரஃபாவிலிருந்து மஹ்ரிபிற்கு பிறகு முஸ்தலிஃபாவிற்கு செல்ல வேண்டும். 10 லட்சம் பேரையும் அரசாங்கம் அவ்வளவு சிரமத்தோடு, கடினமாக, அவ்வளவு முழு முயற்சிகளோடு, எந்த அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்று அவ்வளவு டிசிப்ளினாக, நேரத்தோடு, கனக்கச்சிதமுடன் வெளியேற்றுவார்கள். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நேரம், அப்படியே ஸ்கவுட் மாதிரி ஒரு கூட்டத்தாருக்கு ஒருவர் அமீராக இருப்பார். வாலண்டியர்ஸ், சவுதி மக்கள் வாலண்டியர்ஸ் எல்லோரும் வந்து விடுவார்கள். அவர்கள் தான் இதை நடத்துவது. வெறும் காவல்துறை மட்டும் அல்ல, இளைஞர்கள், மதரசா மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இப்படி தொண்டு நிறுவனங்கள் எல்லோருக்கும் ஐடி கார்டு கொடுக்கப்பட்டு விடும். அத்துணை பேர் காவல்துறை மட்டுமல்லாமல் இராணுவ படைகள் மட்டுமல்லாமல் இவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். வாலண்டியர்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள்தான். ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு 100 பேர் இருக்கிறது என்றால், 150 பேர் இருக்கிறார்கள் என்றால், அல்லது 300 பேர் இருக்கிறார்கள் என்றால், அவர்களை அரஃபா கூடாரத்திலிருந்து மறுபடியும் மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு போவதற்கு அந்த கொடி வைத்து ஒருவர் இருப்பார். அவர் நடந்தால் நடக்க வேண்டும், அவர் நின்றால் நிற்க வேண்டும். ஏனெனில் அத்துணை பேரையும் எப்படி வந்தோம் மினாவிற்கு? எல்லோரும் பஸ்ஸில் வந்துவிட முடியாது. அப்படி 10 லட்சம் பேரையும் பஸ்ஸில் கொண்டு வந்தோம் என்றால் கொண்டு வர முடியாது. சில பேர் பஸ்ஸில் வருவார்கள் சாலை மார்க்கமாக, பாதிற்கு மேற்பட்ட பேர் எதில் வருவார்கள்? ட்ரெயின். அரஃபாவுடைய புனித எல்லைகளை கனெக்ட் செய்வதற்கு தனியாக மெட்ரோ ஸ்டேஷன், மெட்ரோ ட்ரெயின்கள் இருக்கிறது. அது அப்போது மட்டும்தான் வேலை செய்யும். அந்த 3, 5, 6 நாட்களுக்கு ட்ரெயினில் ஏற வேண்டும். எங்களுக்கு இந்த கூடாரத்தில் ஒருவர் வருகிறார் என்றால் அவருக்கு 7:30 7:40 7:30 அவருடைய நேரம் என்று இருக்கும், குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் அவர் செல்ல வேண்டும் ட்ரெயினுக்கு. அதை கூட்டி போவதற்கு முன்னால் ஒரு அமீர் இருப்பார் வழி நடத்த. அடுத்த சென்றால் அவர்கள் சென்று விட்டால் நாம் அடுத்த இடத்திற்கு போவோம். அவர்கள் அதற்கு முன்னால் அந்த இடத்தில் இருந்தவர்கள் அடுத்த இடத்திற்கு போவார்கள். பின்பு அந்த கூட்டம் அடுத்த இடத்தில் போகும். இவ்வாறு தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே ஏறுவார்கள்? மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மேலே ஏறுவார்கள். மேலே ஏறி ட்ரெயின் அவர்களை கூட்டு போய் எங்க போய்விடும்? முஸ்தலிஃபாவில் போய்விடும். இது ஒரு சாரா. இன்னும் கூட்டம் இருக்கிறது. அவர்கள் பேருந்தில், அத்துணை பேருந்துகள் இருக்கும். அந்த பேருந்தில் ஏறி சாலை மார்க்கமாக அவர்கள் எங்க செல்வார்கள்? முஸ்தலிஃபாவிற்கு திரும்புவார்கள். இதெல்லாம் எப்போது? மஹரிபுக்கு பிறகு. சூரியன் அஸ்தமானமானதற்கு பிறகுதான் இதெல்லாம். சரி, தொழுகை, மஹரிப் தொழுகை அரஃபாவில் இல்லை. எங்கு? முஸ்தலிஃபா. மஹ்ரிப் இஷாவுடைய தொழுகை எங்கு? முஸ்தலிஃபாவில். அப்போது தொழுகிறோமே துஹரையும் அஸ்ரையும் சேர்த்து, அது அரஃபாவோடு முடிந்தது. ஃபஜ்ர் எங்கே தொழுதோம்? மினாவில் தொழுது விட்டு வந்தோம். ஃபஜ்ர் மினாவில் தொழுது விட்டு வந்தோம். துஹரோடு அஸ்ரையும் மக்கா, அதாவது அரஃபாவிலே தொழுதோம். மஹ்ரிப் இஷாவையும் முஸ்தலிஃபாவில் தொழுவோம். தல்பியாவை அதிகப்படுத்த வேண்டும். சூரியன் மறைந்ததற்கு பிறகு அமைதியுடனும் கண்ணியத்துடனும் முஸ்தலிஃபாவிற்கு புறப்பட வேண்டும். தல்பியாவை அதிகப்படுத்த வேண்டும். இடவசதிகள் கிடைக்கும் போது வேகமாகவும் செல்லலாம். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்துள்ளார்கள். ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் எதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் ரஹிமஹுல்லாஹ் நடைமார்க்கமாக வருபவர்களை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். நடந்து செல்வது, எல்லா இடத்தையுமே நடந்து செல்வது. நாம் அனுமதி, அந்த வசதி இருக்கிறதா? இது எல்லாத்திற்கும் வசதி இருக்கு. நடந்து செல்பவர்களும் செல்ல முடியும். சில நேரம் அல்லாஹு ஆலம், சில நேரம் போகக்கூடாது என்று சொல்வாங்க. நீங்கள் ட்ரெயினில் தான் ஏற வேண்டும் என்று சொன்னால் நாம் ட்ரெயினில் தான் ஏறுவோம். இல்லை, நாங்கள் நடக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் நடந்தார்கள். எப்படி? அல்லாஹ்வின் தூதர் நடந்தார்கள். மினாவிலிருந்து அரஃபாவிற்கு நடந்து இதிலே வந்தார்கள், வாகனத்தில் வந்தார்கள், அல்லது மற்றவர்கள் நடந்தில் வந்தார்கள்.
பிறகு அங்கிருந்து திரும்பி வரும் பொழுதும் நாங்கள் இந்த மார்க்கத்தை பயன்படுத்துகிறோம் என்றால் தவறில்லை. ஆனால் அந்த சூழலுக்கு ஏற்ப அவர்கள் அனுமதிக்கிறார்களா? ஏனெனில் ஃபுல்லா இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் வழித்தடங்கள் யாவும் இராணுவ கட்டுப்பாடு, மிலிட்டரி தான் ஃபுல்லா, அவர்கள் தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். பின்பு அல்லாஹ்வின் அடியார்களே, இடவசதி கிடைக்கும் சூரியன் மறைவதற்கு முன் அரஃபாவிலிருந்து வெளியேறுவது அனுமதிக்கப்பட்டதல்ல. சூரியன் மறைவதற்கு முன் அரஃபாவிலிருந்து வெளியேறுவதற்கு அனுமதி அல்ல. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறையும் வரை அங்கேயே தங்கியிருந்தார்கள். மேலும் அல்லாஹ் தூதர் ஏற்கனவே சொன்னார்கள் அல்லவா, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து நின்று கொள்ளுங்கள். கிரியை என்றால் செயல்கள், ஹஜ்ஜுடைய செயல்கள், அமல்கள். சரி, முஸ்தலிஃபாவை, அதாவது முஸ்தலிஃபாவை அடைந்தவுடன், முஸ்தலிஃபாவை அடைந்தவுடன் மஹ்ரிப் தொழுகையை 3 ரக்காத்துகளாகவும் இஷா தொழுகையை 2 ரக்காத்துகளாகவும் சுருக்கி சேர்த்து தொழ வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்கள், இருப்பதிலேயே ஆக குறைந்தபட்ச நேரம் தங்கக்கூடிய ஒரு இடம் என்றால் அது முஸ்தலிஃபா. அரஃபாவும் சரி, முஸ்தலிஃபாவும் சரி. ஆனால் அரஃபாவிலேயாவது உங்களுக்கு உணவு வசதிகள் என்பதற்காக ஓரளவிற்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் உங்கள் டிராவல்ஸ், உங்களுடைய விஷயங்கள் அனைத்தும், சாப்பாடு எல்லாம் அங்கு தயார் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு பெரிய கூடாரத்துக்கு மினா ஹோட்டல் போல நன்று எல்லாம் பெர்மனன்ட் டென்ட்டாக இருக்கும். ஏனெனில் பெருநாள் அன்று ஜம்ரத்துல் அக்கபா, யோமுன் நஹர் மற்றும் இதர 3 நாட்கள் எல்லாம் நீங்கள் எங்கு தங்கியிருப்பீர்கள்? மினாவில் தான் தங்கியிருப்பீர்கள். அதனால் மினா உங்களுக்கு அதிக தேவை இருக்கிறது. மினாவுடைய கூடாரங்கள் உங்களுக்கு தங்குவதற்கு அதிக தேவை இருக்கிறது. ஆனால் அரஃபா அப்படி அல்ல. ஆனாலும் அரஃபா அந்த நாளில் எல்லோரும் வர வேண்டும், மதியம் சாப்பிட வேண்டும் என்பதனால் இரவு, மதியம், சாயங்காலம் டீ, காஃபி, சாப்பாடு, உணவு இதெல்லாம் தேவை. ஆனால் அதனால் ஒருவருக்கும் ஒரு பெட் செட்டு இருக்கும். நீங்க அரஃபாவிற்கு வந்து அரஃபா கூடாரத்தில் இது போல தனித்தனியாக இல்லாமல் அந்த மொத்த இடம் கிரவுண்டில் கார்பெட் விரித்திருப்பார்கள். ஏனெனில் தற்காலிகம் தானே, வெறும் 8 மணி நேரத்திற்கு என்ன செய்ய முடியும் அத்துணை பேருக்கு? அதனால் பெரிய கார்பெட்டை விரித்திருப்பார்கள். ஆனால் உள்ளே ஏசி கார்த்து இருக்கும், அந்த ப்ளோயரை வைத்து வச்சிருப்பார்கள். அங்கு அந்த பெட்டை போட்டு அமர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எல்லோரும் அமர்ந்து கொண்டு திக்ரு, துஆக்கள், தல்பியா என்று தங்கள் நேரத்தை கடந்திருப்பார்கள். தேவைப்படுபவர்கள் கழிப்பறைக்கு செல்லலாம். வெளியே இருக்கும் கழிப்பறை, உது செய்வதற்கு தண்ணீர் இருக்கும், பாத்ரூம் இருக்கும். சாப்பாடு மதியத்திற்கு ரெடி ஆகும் பொழுது வெளியே சாப்பாடு இருக்கும், பஃபே மாதிரி சாப்பிட்டு கொள்ளலாம். தண்ணீர் அணிந்து கொள்ளலாம், டீ காஃபி எதாக இருந்தால் குடித்துக் கொள்ளலாம். ஏனெனில் நாமும் கிளம்பும் போது இரவு அவர்களும் அதை காலி செய்வார்கள் அந்த இடத்தை. அவ்வளவுதானே, நேரம் முடிந்து விட்டது, அதற்கான வேலை இல்லை. இதோடு எப்போது மறுபடியும் அடுத்த வருடம் மினாவிற்கு நமக்கு செய்யக்கூடிய அந்த சர்வீஸ் தான் அவர்கள் தான் அரஃபாவிலும் அதை செய்து கொண்டிருப்பார்கள். எனவே இதுதான் இங்கு. ஆனால் அதுவே நீங்கள் முஸ்தலிஃபாவிற்கு போனால், முஸ்தலிஃபா போகக்கூடிய நேரம் எப்போது? இரவில் தான் போகிறோம். காலையில் கிளம்பி விடுவோம். எங்கு? கல்லெறிவதற்கு கிளம்பி விடுவோம் 10ஆம் நாள் யௌமுன் நஹரிற்கு. அப்படி என்றால் ஏறத்தாழ என்ன செய்ய போகிறோம்? முஸ்தலிஃபாவில் தங்கி தூங்க வேண்டும். அதுதான் அங்கு. எங்கு தங்க வேண்டும்? முஸ்தலிஃபாவில் 9ஆம் நாள் இரவை, அதாவது 10ஆம் நாள் இரவை. 9ஆம் நாள் இரவு என்றால் மஹரிபுக்கு பிறகு சொல்கிறேன். அரஃபா நாளின் அந்த இரவு, அதாவது 10ஆம் நாள் ராவ், பெருநாள் இரவு. பெருநாள் இரவை அரஃபாவுடைய மஹரிபுக்கு பிறகு பெருநாள் இரவை எங்கு கழிக்க வேண்டும்? ஹாஜிகள் முஸ்தலிஃபாவில் தங்க வேண்டும். அப்படி என்றால் முஸ்தலிஃபாவில் என்ன தேவை? இதேதான், கழிப்பறை வசதி தேவை. கொஞ்சம் அந்த இடத்திலே சாப்பாடு கீப்பாடு எல்லாம் செட்டிங்காலாம் இருக்காது, கையிலே கொடுத்து விடுவார்கள். பன்னு என்ன தேவையோ செட்டாக பையிலே வந்து விடும். ஏனெனில் உணவு சாப்பிட்டு விட்டு மஹரிப் இஷாவெல்லாம் தொழுது விட்டு அங்கு என்ன செய்ய வேண்டும்? அங்கு தூங்க வேண்டும். முஸ்தலிஃபாவில் இரவு தூங்க வேண்டும். சரி, இதில் விதிவிலக்கு இருக்கிறதா? யாருக்காவது இருக்கிறது? பார்ப்போம். முஸ்தலிஃபாவில் தொழுகை. முஸ்தலிஃபாவை அடைந்தவுடன் மஹ்ரிப் தொழுகை 3 ரக்காத்துகளாகவும் இஷா தொழுகை 2 ரக்காத்துகளாகவும் சுருக்கி சேர்த்து தொழ வேண்டும். ஜம்மு தஅkhir, அங்கு ஜம்மு தக்தீம், இங்கு ஜம்மு தஅkhir என்று சொல்கிறார்கள். அதாவது தஅkhir என்றால் என்ன? பின்னால் தொழுவது. அப்படி இருந்தாலும் நீங்கள் உள்ளே வந்ததற்கு பிறகு மஹ்ரிபை 3ஆகவும் இஷாவை 2ஆகவும் சேர்த்து முஸ்தலிஃபாவில் தொழுது விடலாம். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, நான் கேட்கிறேன், மினாவிலிருந்து அரஃபா சென்றோம். அரஃபா
அரஃபாவை தாண்டி முஸ்தலிஃபா இருக்கிறதா அல்லது எங்க இருக்கிறது? முஸ்தலிஃபாவை தாண்டி தான் நாம் அரஃபாவிற்கே செல்வோம். மினாவிலிருந்து மினா, முஸ்தலிஃபா, அரஃபா. அரஃபா தான் கடைசி. நாம் அதனால் முஸ்தலிஃபா வருவது என்பது வேறு புது இடத்திற்கு செல்லவில்லை, திரும்பி வந்து விட்டோம். அரஃபாவிலிருந்து திரும்பி வந்து விட்டோம், மினாவிற்கு அருகாமையில் வந்து விட்டோம். இதுதான் மினா, முஸ்தலிஃபா, அரஃபா. மினாவிலிருந்து நாம் அரஃபா செல்லும் போது எதை தாண்டி போவோம்? முஸ்தலிஃபாவை தாண்டி தான், கடந்து தான் செல்வோம். திரும்பி வரும் பொழுது முஸ்தலிஃபாவிற்கு வந்து விடுவோம், மினாவிற்கு அருகாமையில் வந்து விடுவோம். சரி, இவ்வாறு தொழுதற்கு பிறகு இதற்கு ஒரு அதான் மற்றும் 2 இக்காமத்துகள் சொல்லப்பட வேண்டும். மஹரிப் இஷாவை தொழுது அவர்கள் முஸ்தலிஃபாவிற்கு மஹரிப் நேரத்திலேயோ அல்லது இஷா நேரம் நுழைந்த பிறகோ எப்போது வந்து சேர்ந்தாலும் அங்கேயே தொழுது கொள்ள வேண்டும். எப்போது வந்து சேர்ந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? அங்கேயே அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, சில பாமர மக்கள் முஸ்தலிஃபாவிற்கு வந்து சேர்ந்த உடனேயே, எனில் அடுத்த நாள் கல்லெறிய வேண்டும், 10ஆம் நாள் இல்லவா, ஜமரத்துல் அகபா, அங்கு கல்லெறிய வேண்டும். சில பாமர மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், தொழுகைக்கு முன்பாகவே கல்லெறிவதற்கான கற்களை சேகரிப்பார்கள். எங்கு? முஸ்தலிஃபாவில் வந்து இரவில் தொழுகைக்கு முன்பாகவே கல்லெறிவதற்கான கற்களை சேகரிப்பார்கள். இது மார்க்கத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்று அவர்கள் நம்புவது எவ்வித ஆதாரமும் இல்லாத ஒரு தவறான செயலாகும். நபி அவர்கள் அல் மஷ்அருல் ஹராமிலிருந்து மினாவிற்கு புறப்படும் போதுதான் கற்களை சேகரிக்குமாறு கட்டளையிட்டார்கள். அது என்ன மஷ்அருல் ஹராம்? அதை நாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இரவிலே வந்து கல்லை தேட வேண்டாம், கல்லை எல்லாம் பொறுக்க தேவையில்லை. மக்களை பார்த்து குழம்பி விடாதீர்கள். وَإِن تُطِعْ أَكْثَرَ مَنْ فِي الْأَرْضِ يُضِلُّوكَ عَنْ سَبِيلِ اللَّهِ. அல்லாஹ்வின் வசனம் இதுதான். இந்த பூமியில் நீ மக்களில் பெரும்பாலானவர்களை நீ பின்பற்றினால், அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டால், அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலிருந்து உன்னை வழி தவறதான் செய்வார்கள் என்று யார் சொல்கிறான்? அல்லாஹ். وَإِن تُطِعْ أَكْثَرَ مَنْ فِي الْأَرْضِ يُضِلُّوكَ عَنْ سَبِيلِ اللَّهِ. சில பாமர மக்கள் இவ்வாறு செய்கிறார்கள், தவறான செயலாகும். ஆனால் நபி அவர்கள் கல்லை எடுத்தது எப்போது? மஷ்அருல் ஹராம். அது என்ன மஷ்அருல் ஹராம்? மஷ்அருல் ஹராம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்தலிஃபாவில் ஒரு பகுதி, ஒரு சிறிய பகுதி. முஸ்தலிஃபாவில் ஒரு சிறிய குன்று, ஒரு மலை மற்றும் ஒரு சிறிய பகுதி. இந்த இடம்தான் மஷ்அருல் ஹராம் என்று சொல்வோம், முஸ்தலிஃபாவில் இருக்கின்றது. சரி, கற்களை சேகரிக்கும் முறை கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த கற்களை சேகரிக்கும் முறையை நான் பின்னாடி சொல்கிறேன் பிதினில்லாஹ். அதற்கு முன்னால் முஸ்தலிஃபாவில் இரவில் தங்குதல். ஹாஜிகள் இந்த பெருநாள் இரவில் முஸ்தலிஃபாவிலேயே தங்குவது அவசியமாகும். பெருநாள் இரவு 9 மஹரிபை தாண்டி வந்தது 10 இரவாக ஆகிவிடுகிறது. 9 மஹரிபை தாண்டி அரஃபாவை தாண்டி அரஃபா முடிந்து மஹரிபுக்கு இங்கு வருவோம், முஸ்தலிஃபாவிற்கு. அதுதான் பெருநாள் இரவு. அந்த பெருநாள் இரவை முஸ்தலிஃபாவிலேயே தங்குவது அவசியமாகும். இருப்பினும் பெண்கள், பலவீனமானவர்கள், சிறுவர்கள் மற்றும் அவருக்கு துணையாக இருப்பவர்கள், மஹரமானவர்கள், துணையாக இருப்பவர்கள், இவர்கள் யாவும் இரவின் இறுதி பகுதியில் மினாவிற்கு புறப்பட அனுமதி உண்டு. காலை வரை தங்கி இருக்க வேண்டும் என்று இல்லை. இரவின் ஓரளவு படுத்துவிட்டு இரவின் இறுதி பகுதியில் மினாவிற்கு புறப்பட அனுமதி உண்டு. ஆனால் இரவை கழிக்க வேண்டும். ஆனால் முன்கூட்டி அவர்கள் கிளம்பி விடலாமா? இந்த நேரம் வரை இருக்க வேண்டும் என்று இல்லை, மற்றவர்கள் இருக்க வேண்டும். அது எந்த நேரம்? அதை பார்ப்போம். மற்றவர்கள் இருக்கும் வரை இந்த நேரம் இல்லாமல் முன்கூட்டியே இரவின் கடைசி பகுதியில் கூட அவர்கள் முன்னாடியே எங்கு கிளம்பி விடலாம். அவர்கள் மினாவிற்கு புறப்பட அவர்களுக்கு அனுமதி உண்டு. இதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்புகள் இதற்கு ஆதாரமாக உள்ளன. பலவீனமானவர்கள் அல்லாத ஏனைய ஹாஜிகள் முஸ்தலிஃபாவில் ஃபஜ்ர் தொழுகை வரை தங்கி இருப்பது அவசியமாகும். மற்ற ஹாஜிகள் எல்லோரும் முஸ்தலிஃபாவில் ஃபஜ்ர் தொழுகை வரை தங்கி இருப்பது அவசியமாகும். ஃபஜ்ர் தொழுததற்கு பிறகு அல் மஷ்அருல் ஹராம் என்ற இடத்திற்கு அருகில் நின்று கிப்லாவை முன்னோக்கி வெளிச்சம் நன்றாக பரவும் வரை அல்லாஹ்வின் திக்ருகளையும் தக்பீர்களையும் துஆக்களையும் அதிகப்படுத்த வேண்டும். இதுதான் பெருநாள் காலையில் செய்ய வேண்டியது. 10 காலை பெருநாள் காலை ஃபஜ்ருக்கு பிறகு மஷ்அருல் ஹராம் என்ற அந்த இடம். இன்று அந்த மஷ்அருல் ஹராமில் ஒரு பள்ளி இருக்கிறது, மஸ்ஜிது மஷ்அருல் ஹராம் என்று சொல்வார்கள்.
அந்த பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளிகளுக்கு வெளியே சற்று கூடாரங்கள் இருக்கும். அந்த இடத்திலே நின்று அங்கு நின்று கிப்லாவை முன்னோக்கி வெளிச்சம் நன்றாக பரவும் வரை, வெளிச்சம் தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர சூரியன் என்று சொல்லவில்லை, வெளிச்சம் நன்றாக பரவும் வரை அல்லாஹ்வின் திக்ருகளையும் தக்பீர்களையும் துஆக்களையும் அதிகப்படுத்த வேண்டும். துஆ செய்யும் போது கைகளை உயர்த்தி ஏந்துவது முஸ்தஹப்பாகும். முஸ்தலிஃபாவின் எந்த பகுதியில் தங்கினாலும் அது போதுமானதாகும். மறுபடியும் பாருங்கள், மஸ்ஜிதுல் ஹராமிற்கு தான் வர வேண்டும் என்று இல்லை. ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு எந்த இடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் ஒதுக்கப்படுகிறது நமக்கே தெரியாது. அப்படி ஒதுக்கப்பட்டு விட்டதுக்கு பிறகு அது எங்கு இருக்கிறது என்று கண்டுபிடித்து போவதும் பெரிய. முஸ்தலிஃபாவில் டவர் எல்லாம் ஒழுங்காக இருக்காது. டவர் எல்லாம் கிடைக்கவில்லை என்றால் மேப்பை பார்த்து சில இடத்திலே போய்விடலாம். மஸ்ஜித் நமீராவிற்கு எப்படி போகலாம், மேப்பை பார்த்து கூட போய்விடலாம். ஆனால் டவர் கிடைக்காத இடத்தில், சிக்னல் கிடைக்காத இடத்தில், ஏனெனில் அதெல்லாம் பயன்படுத்துவதற்கான இடங்கள் அல்ல. எப்போதும் தள்ளி இருக்கக்கூடிய மஷூர் இந்த இடங்கள் அனைத்தும் ஒரு வருஷத்துக்கு 5 நாட்கள் 6 நாட்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள். அதற்காக எல்லா இடத்திலும் டவர் இல்லை என்று சொல்ல முடியாது. பல இடத்தில் டவர் இருக்கும், சில இடங்களில் டவர் இருக்காது. பின்பு மஸ்ஜிதுல் ஹராமிற்கு எந்த பகுதியில் தங்கினாலும், முஸ்தலிஃபாவில் தங்கினாலும் போதுமானதாகும். மஸ்ஜிதுல் ஹராம் மலைக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் என்றோ அல்லது அது மீது ஏற வேண்டும் என்றோ கட்டாயம் இல்லை. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இங்கே நின்றேன், மஸ்ஜிதுல் ஹராமில் நின்றேன், ஆனால் முஸ்தலிஃபா முழுவதுமே தங்குமிடமாகும் என்று அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், இதுதான் பாரக்கல்லாஹ், இதுதான் இந்த அடிப்படை. சரி, மினாவிற்கு புறப்படுதல். வெளிச்சம் நன்றாக பரவியுடன் சூரியன் உதிப்பதற்கு முன்பே மினாவை நோக்கி புறப்பட வேண்டும். கப்ல இஷ்ராக், சூரியன் உதிப்பதற்கு முன்பே மினாவை நோக்கி புறப்பட வேண்டும். செல்லும் வழியில் தல்பியாவை, மினா என்றால் என்ன? நாம் ஏற்கனவே முதலில் தங்கினோமே 8ஆம் நாள், அந்த நாள் 8ஆம் நாளில் தங்கினோம். அதோடு எப்போது வருகிறோம்? ஒரு நாள் கழித்து அடுத்த நாளுக்கு தான் மறுபடியும் அங்கு வருகிறோம் மினாவிற்கு. சூரியன் உதிப்பதற்கு முன்பே மினாவை நோக்கி புறப்பட வேண்டும். செல்லும் வழியில் தல்பியாவை, லப்பைக் அதிகப்படியாக கூற வேண்டும். மற்றும் முஹஸ்ஸிர் என்ற ஓடையை அடையும் போது சற்று விரைவாக செல்வது முஸ்தஹப்பாகும். மினாவிற்கு செல்லும் போது முஹஸ்ஸிர் என்ற ஒரு ஓடை வரும். அந்த ஓடையெல்லாம் ட்ரெயினில் போபவர்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த ஓடையெல்லாம் ட்ரெயினில் போபவர்களுக்கு எதுவும் தெரியாது, எங்கு இருப்பது என்பது தெரியாது. எனவே அவ்வாறு அதை கடக்கும் பொழுது சற்று விரைவாக செல்வது முஸ்தஹப்பாகும். ஹாஜிகள் மினாவை அடைந்ததும் ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறிய தொடங்கும் போது தல்பியாவை நிறுத்தி கொள்ள வேண்டும். சரி, அதற்கு முன்னால் இந்த கற்களை பற்றி நாம் இங்கு பார்த்து விடுவோம். அல்லாஹ்வின் அடியார்கள், கற்களை சேகரிக்கும் முறை. கற்களை முஸ்தலிஃபாவில் தான் சேகரிக்க வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல, எங்கு வேண்டாலும் சேகரித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தூதர் எங்கு எடுத்தார்கள்? மஸ்ஜிதுல் ஹராமிற்கு வந்து நின்றார்கள். நின்றதற்கு பிறகு கிளம்புவதற்கு முன்னால் அங்கு எடுத்தார்கள் கற்களை கல்லெறிவதற்கு. சரி, எங்கு வேண்டாலும் சேகரித்துக் கொள்ளலாம், மினாவிலேயே கூட சேகரிக்கலாம். எண்ணிக்கை 10ஆம் நாள் ஜம்ரத்துல் அக்கபாவில் எறிவதற்கு 7 கற்களை மட்டும் சேகரிப்பது சுன்னத்தாகும். 10ஆம் நாளுக்கு உங்களுக்கு 7 கல் தான் தேவைப்படும். இனி ஒரு முறை ஜம்ரத்துல் அக்கபாவில் மட்டும்தான் நாம் கல்லெறிய போகிறோம். 10ஆம் நாள் ஜம்ரத்துல் அக்கபாவில் 3 ஜம்ரா இருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, 3 ஜம்ரா இருக்கும். அது நீங்கள் போனால் அதெல்லாம் தானாகவே தெரியும். அந்த 3 ஜம்ரத்துல் அக்கபாவில் தான் நாம் கல்லெறிய போகிறோம் 10ஆம் நாள். அதற்கு 7 கற்கள் எடுப்பது சுன்னத்தாகும். அடுத்த 3 நாட்களுக்கும் ஐயாமு தஷ்ரீக், மினாவிலேயே ஒவ்வொரு நாளிற்கும் 3 ஜம்ராக்களுக்கு தலா 7 கற்கள் என்றால் ஒரு நாளைக்கு 21 கற்கள். எப்படி? நன்றாக கவனியுங்கள். 3 ஜம்ராத்துகள் இருக்கிறது. ஆனால் பெருநாள் அன்று, யௌமுன் நஹர் அன்று ஒரு ஜம்ராவில் தான் கல்லெறிய போகிறோம். அதற்கு முஸ்தலிஃபாவில் 7 கற்கள் எடுத்துக்கொள்வோம். சரி, 3 ஜமராத்துகள் இருக்கிறது. ஆனால் ஒன்றைத்தான் பெருநாள் என்று பயன்படுத்துவோம். மீதமுள்ள அடுத்த 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்கிற்கு 3 ஜமராக்களும் கல்லெறிவோம். ஒரு நாளிற்கு 3 ஜம்ராக்கள் கல்லெறிவோம். அப்படி என்றால் ஒரு ஜம்ராவிற்கு 7 என்றால் ஒரு நாளுக்கு எத்தனை கற்கள் எடுக்க வேண்டும்? 21 கற்கள் எடுத்துக்கொள்ள சொல்கிறார்கள் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ். 21 கற்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்? ஒரு நாளிற்கு ஒரு ஜம்ராவிற்கு 7 கற்கள் வீதம், 3 ஜம்ராவிற்கு 21 கற்கள். அடுத்த நாளுக்கு 21 கற்கள், 12ஆம் நாள் 13ஆம் நாட்களுக்கு 21 கற்கள்.
முதல் 10ஆம் நாளுக்கு 7 கற்கள், அது வெறும் ஜம்ரா அக்கபாவிற்கு மட்டும். அடுத்த நாள் தஷ்ரீக் 11ஆம் நாட்களுக்கு 21 கற்கள், 7 7 7. 3 ஜம்ராவிற்கும் நாம் கல்லெறிவோம். 12க்கும் அதே தான் 21 கற்கள், 13க்கும் அதே தான் 21 கற்கள். கற்களை கழுவுவது விரும்பத்தக்கதல்ல, முஸ்தாபல்ல. சில மக்கள் என்ன செய்வார்கள், கற்களை கழுவி எல்லாம் வைப்பார்கள். அதெல்லாம் தேவையில்லை, கழுவாமலேயே எரிய வேண்டும். எனவே நபி அவர்களோ அல்லது அவர்கள் தோழர்களோ கற்களை கழுவியதாக நாம் எந்த செய்தியும் பார்க்கவில்லை. ஏற்கனவே எரியப்பட்ட கற்களை மீண்டும் எடுத்து எரியக்கூடாது. மீண்டும் எடுத்து எரியக்கூடாது. அல்லாஹ் நடிகார்கள் இப்போதுதான் பாருங்கள், இப்போது முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவிற்கு கிளம்புவார்கள். மினாவில் வந்து விட்டுவிடும் நம்மை ட்ரெயின். நீங்கள் மினாவிற்கு கூட கூடாரத்திற்கு கூட வந்து என்ன செய்யலாம், உங்கள் ட்ரெஸ்ஸை எல்லாம் வைத்து விட்டு நீங்கள் ஏதாவது இதாக வேண்டும், ஃப்ரெஷ்ஷாக வேண்டும் என்றால் கூட நீங்கள் வைத்துவிட்டு நீங்கள் என்ன செய்து விடலாம், இஹ்ராமில் தான் இருப்பீர்கள். வந்து கழிவறையோ கழிப்பறை ஏதாவது செய்துவிட்டு, மினாவில் தானே இருக்கிறது ஜம்ரா, மினாவிற்கு வந்தால் உங்கள் இடத்திற்கு வந்தது போல் அங்கிருந்து நீங்கள் எங்கே போக வேண்டும். சில பேர் என்ன செய்வார்கள், நேரடியாகவே அவர்கள் இடத்திற்கெல்லாம் வராமல் முஸ்தலிஃபாவிற்கு நேரடியாகவே கல்லெறிவதற்கு போயிடுவார்கள் 10ஆம் நாள் யோமன் நஹரிலே. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, ஹாஜிகள் மினாவை அடைந்ததும் ஜம்ரத்துல் அக்கபாவில் பெரிய ஜம்ராவில் கல்லெறிய தொடங்கும் போது தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். எப்போது ஆரம்பித்த தல்பியா? எப்போது ஆரம்பித்தது? 8ஆம் நாள் ஆரம்பித்த தல்பியா. ஹாஜிகளுக்கு 8ஆம் நாள் முத்தமத்தியாக இருப்பவர், முத்தமத்திய இல்லாத இருப்பவர்கள் எப்போது மீகாத்திலிருந்து கிளம்பினார்களோ, ஹஜ் மட்டும் செய்வேன் என்று நியத் செய்தவர்கள், முஃப்ரிதாக இருப்பவர்கள் அல்லது காரினாக இருப்பவர்கள், இவர்கள் எல்லாம் அப்போது ஆரம்பித்த தல்பியா. எப்போது முடிவடைகிறது? 10ஆம் நாள் யௌமுன் நஹ்ரில் ஜம்ரத்துல் அக்கபாவில் கல் எறிவதற்கு முன்னால் நிறுத்திக் கொள்வது. இப்போதுதான் தல்பியாக்கள். பிறகு மினாவிற்கு வந்ததை உடனே அடுத்த 7 கற்களை எறிய வேண்டும். ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் தன் கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூற வேண்டும். கல்லெறியக்கூடிய முறை, காபாவை தனது இடப்பக்கமாகவும் மினாவை தனது வலப்பக்கமாகவும் வைத்து பள்ளத்தாக்கின் பத்துனல் வாதை உட்பக்கத்திலிருந்து எறிவது முஸ்தஹபாகும். இதுவும் எப்படி கல்லெறிய வேண்டும்? எல்லோருமே அப்படித்தான் எறிவார்கள். ஜம்ரா எப்படி இருக்கும் என்றால், இந்த சைடில் எறிவது அல்லது இந்த பக்கத்தில் வந்து எறிவது அல்ல. எந்த இடத்தில் நாம் எறிய வேண்டும் என்றால், ஜம்ரா எப்படி இருக்கிறது என்றால், வலதில் பார்த்தால் மினா இருக்க வேண்டும், அந்த மினா கூடாரம். இடது பக்கம் பார்த்தால் என்ன இருக்க வேண்டும்? மக்கா, காபா. மக்கா என்று சொல்லி காபா இருக்க வேண்டும். இவ்வாறு பெய்வது சுன்னா. இது நடுவிலே வைத்து நீங்கள் எறிவது சுன்னா. அப்படிதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரிந்துவிடும். ஏனெனில் கல்லெறிவது ஒரு காலம் எப்படி இருந்ததை சேர்த்து 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 4-5 மாடிகளாகிவிட்டார். எல்லோரும் ஒரு சஃபிலே செய்ய மாட்டார்கள், 4-5 இடத்திலே கல்லெறிவார்கள். கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே என்று கல்லெறிவார்கள். எனக்கு கல்லு அக்கபா என்று கீழே இருக்கும் பூமியில். ஆனால் எப்படி ஆக்கிவிட்டார்கள் என்று 5-6 தலங்கள் ஆகிவிட்டது. அதுதான் நீங்கள் ஹஜ்ஜிலே வீடியோக்கள் பார்த்தால் அந்த சுத்தி 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 வரும் அக்கப் ஜம்ரா. ஒரு கூட்டம் இங்கு 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 6 தலங்களில் என்ன செய்வார்கள், கல்லெறிவார்கள். அதெல்லாம் போய் சேர இடம் என்ன, கீழே போய் சேர்ந்து விடும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏனே நபி அவர்கள் அவ்வாறு தான் செய்தார்கள். மற்ற பக்கங்களிலிருந்து எரிந்தாலும் கற்கள் எரிய வேண்டிய இடத்திற்குள் விழுந்து விட்டால் அது போதுமானதாகும். மற்ற இடத்திலும் எரியலாம். எரியப்படும் கல் அந்த குறிப்பிட்ட இடத்திற்குள் விழுந்திருக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனையை தவிர அது அங்கேயே தங்கி இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை இல்லை. எரியப்படும் கல் அந்த குறிப்பிட்ட இடத்திற்குள் விழ வேண்டும், அவ்வளவுதான். அது அங்கேயே இருக்கிறதா இல்லை போய்விட்டதா இதெல்லாம் பார்ப்பதற்கு அவசியமில்லை. ஒரு கல் அங்கு விழுந்து விட்டதற்கு பிறகு வெளியே தெரித்து சென்றாலும் அது செல்லும் என்பது அறிஞருக்கு வெளிப்படையான கருத்தாகும். நான் விட்ட கல் அது தெரித்து வெளியே போய்விட்டது, ஒரு பிரச்சனையும் இல்லை, உள்ளே செல்வதுதான் அடிப்படை. சரி, கல்லின் அளவு, எரியப்படும் கற்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த சுண்டுக்கல் அளவில் இருக்க வேண்டும். சுண்டலின் முக்கடல் அளவை தான் விட சற்று பெரிதாக இருப்பதே போதுமானது. இவ்வளவு பெரிய பாறாங்களை எல்லாம் எடுக்க தேவையில்லை. இந்த அளவிற்கான கற்கள் இருந்தால் போதுமானது. இந்த அளவிற்கு கற்கள் இருந்தால் போதுமானது. கல்லெறிந்த பிறகு என்ன, 7 முறை கல்லெறிவார்கள், 7 கற்களை எறிவார்கள். எரிந்ததற்கு பிறகு தனது பலிப்பிராணியை ஹதியை அறுக்க வேண்டும்.
கல்லெறிந்த பிறகு தனது பலிப்பிராணியை ஹதியை என்ன செய்ய வேண்டும்? அறுக்க வேண்டும். அதை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம ஹாதா மின்க வலக, அல்லாஹ்வின் பெயரால், அல்லாஹ் மிகப்பெரியவன், யா அல்லாஹ் இது உன்னிடமிருந்து வந்தது, உனக்கே உரியது என்று சொல்ல வேண்டும். ஹாதா மின்க வலக, from you and to you. நாம் எங்க இருப்போம்? நாம் பலிப்பிராணி ஆப் நமக்கு சார்பாக அறுத்து விடுவார்கள், மெசேஜ் வந்து விடும். நாம் எல்லாம் அறுக்க முடியாது. அத்தனை பேருக்கு எங்கே கொண்டு போய் அறுப்பது? 10 லட்சம் பேர் வருகிறார்கள். எனவே முன்கூட்டியே நாம் காசு கண்டுவதற்கு ஒட்டுமொத்த ஹாஜிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மெசேஜ் வர தொடங்க ஆரம்பித்துவிடும். யௌமுன் நஹரிலிருந்து தொடங்க ஆரம்பித்துவிடும். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது ஒரு 5-6 மணி நேரத்துக்குள் எப்படியாவது எல்லாருடைய அந்த ஹதீகள் என்னாகும்? அறுக்கப்படும். அல்லது தாமதித்தாலும் சரி, அடுத்தடுத்த நாளில் வரை செய்யலாம். தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். மெசேஜ் உங்களுக்கான ஹதி கொடுக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ் உங்கள் அமல்களை ஏற்றுக்கொள்வானாக என்ற ஒரு மெசேஜ் வரும். அறுக்கும் முறை குறித்த சட்டங்கள். ஒட்டகங்கள் இடது முன்காலை கட்டிய நிலையில் நின்றவாறே அறுப்பது சுன்னத்தாகும். மாடு மற்றும் ஆடுகள் அவற்றின் இடது பக்கமாக சாய்த்து படுக்க வைத்து அறுப்பது சுன்னத்தாகும். கிப்லாவை முன்னோக்குதல். ஒருவர் கிப்லாவை முன்னோக்காமல் அறுத்து விட்டால் அவர் சுன்னத்தை விட்டுவிட்டார் என்று பொருள்படுமே தவிர அவரது அறுப்பு செல்லுபடியாகும். இதெல்லாம் அங்கு நடப்பது, ஸ்லாட்டர் ஹவுஸில் நடப்பது. ஏனெனில் அறுக்கும் போது கிப்லாவை முன்னோக்குவது சுன்னத்தை அன்றி வாஜிப் அல்ல. சரி, பகிர்ந்தளித்தல் மற்றும் கால அவகாசம். பலிப்பிராணியின் இறைச்சியில் இருந்து அவரும் உண்ண வேண்டும், மற்றவர்களுக்கும் அன்பளிக்க வேண்டும், அன்பளிப்பாக தர வேண்டும், ஏழைகளுக்கு தர்மமாகவும் வழங்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் கூறுகிறான், அதிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் உணவை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அறிஞர்களின் கருத்துக்களில் சரியான கருத்துப்படி அறுப்பதற்கான நேரம் என்ன? எப்போது அறுக்க வேண்டும்? கல்லெறிந்ததற்கு பிறகு அறுக்க வேண்டும். சரி, ஐயாமு தஷ்ரீக்கின் 3வது நாள் துல்ஹஜ் 13 சூரியன் மறையும் வரை நீடிக்கும். இந்த நேரம் எதுவரை நீடிக்கும்? சூரியன் மறையும் வரை இது நீடிக்கும். சூரியன் மறையும் வரை இது நீடிக்கும். எனவே அறுப்பதற்கான மொத்த காலம் பெருநாள் தினம் மற்றும் அதற்கு பிந்தைய 3 நாட்கள். 4 நாட்களில் அறுத்து விடலாம். கடைசி நேரம் வரை உங்களுக்கு நேரம் இருக்கிறது. பலிப்பிராணியை அடுத்த பிறகு தனது தலைமுடியை சிரைக்க வேண்டும். அடுத்து பலிப்பிராணியை அறுத்த பிறகு தனது தலைமுடியை சிரைக்க வேண்டும் அல்லது கத்தரித்து கொள்ள வேண்டும். ஒன்று சிரைப்பது, மழிப்பது, அதுதான் சிறந்தது, அதுதான் சுன்னத், அதுதான் சிறந்தது. நாம் ஏனெனில் நபி அவர்கள் தலைமுடியை சிரைத்து கொண்டவர்களுக்காக 3 முறை அல்லாஹ்விடம் கருணையும் மன்னிப்பையும் வேண்டினார்கள். அதுவே கத்தரித்து கொண்டவர்களுக்காக 1 முறைதான் வேண்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கத்தரித்து கொண்டவர்களுக்காக 1 முறை வேண்டினார்கள். தலைமுடியின் ஒரு பகுதியை மட்டும் கத்தரிப்பது போதுமானதல்ல. மாறாக சிரைப்பதை போலவே தலைமுடி முழுவதையும் கத்தரிப்பது அவசியமாகும். பெண்கள் தங்களின் ஒவ்வொரு ஜடைமுடியின் நுனியிலிருந்தும் ஒரு விரல் கணு அளவு அல்லது அதற்கும் குறைவாக கத்தரித்துக் கொள்ள வேண்டும். சரி, அல்லாஹ் நடிகார்களே, ஜம்ரத்துல் அகபாவிற்கு கல்லெறிந்து தலைமுடியை சிரைத்து அல்லது கத்தரித்த பிறகு உங்களுக்கு இஹ்ராம் காரணமாக தடை செய்யப்பட்டிருந்த அனைத்தும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகிவிடும். கணவருடன் தாம்பத்திய உறவை தவிர, மனைவியுடனான தாம்பத்திய உறவை தவிர. இதுதான் அத்தஹல்லுல் ஊலா என்று சொல்வோம். முதல் தஹல்லுல், அதாவது இஹ்ராம் நிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய சிறிய நிலை, முதல் நிலை. எப்போது கல்லெறிந்து விடுகிறீர்களோ, எப்போது நீங்கள் ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறிகிறீர்களோ, அப்போது தலைமுடியை நீங்கள் சிரைத்து விடுகிறீர்களோ, கல்லெறிந்து கல்லெறிந்து தலைமுடியை சிரைத்ததற்கு பிறகு இது பலிப்பிராணி அறுக்க வேண்டும் என்றால், சில பேர் பலிப்பிராணி அப்போது அறுக்காமல் கடைசியில் கூட அறுக்கலாம். உங்களுக்கு மெசேஜ் 2 நாள் கழித்து கூட வரலாம். அதனால் நீங்கள் இஹ்ராமில் இருக்க வேண்டுமா? இல்லை, நீங்கள் இஹ்ராமிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். கல்லெறிந்து நீங்கள் முடியை சிரைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் முதல் தஹல்லுலில் வெளிவந்து விடுவீர்கள். இது என்ன முதல் தஹல்லுல்? தாம்பத்திய உறவை தவிர மற்ற அனைத்தும், மினாவிற்கு சென்று கூடாரத்திற்கு சென்று அல்லது மினாவிற்கு செல்லாமல் அடுத்ததாக நேரடியாக அங்கு செல்லலாம், அதையெல்லாம் பேசுவோம். ஆடை அணிந்து கொள்ளலாம், நறுமணம் பூசிக்கொள்ளலாம், ஆடை அணிந்து கொள்ளலாம், நறுமணம் பூசிக்கொள்ளலாம்.
அல்ஹம்துலில்லாஹ். நகங்களை வெட்டி கொள்ளலாம், எல்லாம் உங்களுக்கு அனுமதியாகிவிடும். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே பரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த தஹல்லுலுக்கு பிறகு நறுமணம் பூசிக்கொண்டு எங்கே செல்வது? அடுத்த வேலை என்ன? முடிந்து விட்டதா ஹஜ்? அப்படி முடிந்து விட்டால் ஏன் தாம்பத்திய உறவு அனுமதிக்கப்படும் என்று சொல்லவில்லை? அடுத்துதான் மிக முக்கியமானது. காபாவை நோக்கி புறப்பட வேண்டும். காபாவை நோக்கி புறப்பட வேண்டும். தவாஃபுல் இஃபாதா, இதுதான் தவாஃபுல் இஃபாதா. இங்குதான் வருகிறது 10ஆம் நாள் தவாஃபுல் இஃபாதா. இதில் 2 பேர் வகை இருக்கிறார்கள். மக்களில் சில பேர் மினாவிற்கு சென்று, மினா அதாவது ஜம்ராவிலிருந்து அவர்கள் மினாவின் கூடாரம் பக்கத்திலே இருக்கிறது என்றால் மாஷா அல்லாஹ் என்ன செய்வார்கள்? அழகாக அவர் கூடாரத்துக்கு சென்று இஹ்ராம் துணியெல்லாம் கலைத்து போட்டு நல்ல குளித்து நல்ல நறுமணம் பூசி நல்ல சௌபை உடுத்தி மாஷா அல்லாஹ் என்று நல்ல புத்துணர்ச்சியுடன் கிளம்பி போவார்கள். ஒருவேளை மினா ஜம்ராவிலிருந்து மினா ரொம்ப தூரம் இருக்கிறது, அவர்களுடைய டென்ட் அவருடைய கூடாரம் ரொம்ப தூரம் இருக்கிறது என்றால் யா அல்லாஹ் மறுபடியும் இந்த, ஏனெனில் பயங்கர கூட்டமாக இருக்கும் காலையில் யௌமுன் நஹரில். யா அல்லாஹ் எப்படி இதை செய்வது, எங்களுக்கு இதை செய்வது எளிதாக்கக்கூடிய ரப்பே என்ற அளவிற்கு துஆவை கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் அந்த நேரம். எனவே நிறைய மக்கள் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றலாம் மாட்டார்கள். பக்கத்தில் இருப்பவர்கள் என்றால் இதை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஆனால் தூரமாக இருப்பவர்கள் இதை முடித்து விட்டு தான் நாம் திரும்பவே வர முடியும் என்ற அளவிற்கு. சில பேர் போறவர்கள், காலையில் போறவர்கள் இஷாவிற்கு தான் வருவார்கள், இஷா அளவுக்கு வந்துவிடும். இத்தனைக்கும் இங்கே தான் இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும் காபா. நடந்து செல்ல முடியுமா? சக்தி இருப்பவர்களால் நடந்து செல்ல முடியும். ஜம்ராவிலிருந்து காபாவிற்கு, மஸ்ஜிதுல் ஹராமிற்கு சக்தி இருப்பவர்களால் நடந்து செல்ல முடியும். ஆனால் வயதானவர்களோ மற்றவர்களோ இருந்தால் அவர்கள் எப்படி பயணிக்க வேண்டுமோ டாக்ஸியிலோ காரிலோ அடுத்தடுத்த இடங்களிலோ அப்படிதான் அவர்களால் பயணிக்க முடியும். பெரும்பாலும் அந்த நேரத்தில் வாகனங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டுவிடும். பஸ் ஓடுவது என்ற வெறும் டாக்ஸி இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தவாஃபுல் இஃபாதா செய்வதற்காக அவர் மக்காவை நோக்கி செல்வது சுன்னாவாகும். ஏனெனில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிவதற்கு முன்பாகவும் மினாவிலிருந்து வந்து காபாவை தவாஃப் செய்வதற்கு முன்பாக இஹ்ராமிலிருந்து விடுபடும் போதும் அவர்களுக்கு நான் நறுமணம் பூசி விடுவேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இஹ்ராம் அணிவதற்கு முன்பாகவும் மினாவிலிருந்து வந்து காபாவை தவாஃப் செய்வதற்கு முன்பாக, பாருங்கள் சுன்னா தவாஃபுல் இஃபாதா, தவாஃபுல் இஃபாதா செய்வதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வார்கள்? நறுமணம் பூசி விடுவார்கள். இப்போதுதான் தவாஃபுல் இஃபாதா ஆரம்பமாக இருக்கிறது. அவர் மக்காவை நோக்கி நகர்கிறார். இது ஒரு அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ஜுடைய 10வது நாள் கிரிகையில் நாம் தவாஃபுல் இஃபாதாவில் இருக்கிறோம். ஒரு ஹாஜி அவர்கள் தவாஃபுல் இஃபாதா செய்ய வேண்டும். ஜம்ராவிலே கல்லெறிந்ததற்கு பிறகு அவர் காபாவை நோக்கி நகர வேண்டும். நடந்தே செல்பவர்கள் அவ்வளவு பேர் நடந்து செல்பவர் இருக்கிறார்கள். அப்படியே இறங்கி நேராக சென்று நடந்து செல்லக்கூடிய இடங்கள் இருக்கும். இதோடு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஹஜ்ஜுடைய முக்கியமான கிரியைகள் நிறைவடைகிறது. முக்கியமாக துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜுடைய கிரியை ஆரம்பமாகுவதே முக்கியமாக சொன்னால் என்றால் 8ஆம் நாள் யௌமுத் தர்வியா. துல்ஹஜ் மாதத்தின் 8ஆம் நாள் யௌமுத் தர்வியாவில் ஆரம்பமாகிறது. 8, 9 அரஃபா, 10 கல்லெறிதல். அதனால் அந்த 10 கல்லெறிதலோடு முடிவடையவில்லை அல்லாஹ்வின் அடியார்களே. அங்குதான் ஹாஜிகளின் ஒரு மிக முக்கியமான, ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான ஒரு தூண், ஒரு ருக்குன், அதாவது அது இல்லாமல் ஹஜ் இல்லை என்ற அளவிற்கு ஒரு மிக முக்கியமான இபாதத் அங்குதான் மீதம் இருக்கிறது. அதை முடித்தால்தான் ஒருவருக்கு ஹஜ் முழுமையடையும், ஹஜ் பூர்த்தியாகும். முழுமையடையும் என்பதை சொல்வதை விட ஹஜ் என்பது செல்லுபடியாகும். ஏனெனில் அது ருக்குன், அது ஒரு தூண். அது ஜம்ரத்துல் அக்பாவில், அதாவது 10ஆம் நாளில் கல்லெறிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் நாம் பார்த்தோம் நேற்று கடைசியாக. கல்லெறிந்ததற்கு பிறகு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் பலிப்பிராணியை அறுப்பது, பலிப்பிராணியை நாம் அறுக்க வேண்டும். பலிப்பிராணியை அறுத்துக் கொள்ளலாம். எனினும் பலிப்பிராணியை அறுத்துக் கொள்வதற்கு அதுதான் அங்கு அந்த நேரம் மட்டும்தான் அறுக்க வேண்டும் என்று இல்லை.
13ஆம் நாள் யௌமுத் தஷ்ரீக், ஐயாமுத் தஷ்ரீக்கின் கடைசி நாளில் சூரியன் மறைவு வரை அறுப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. இதை நான் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒருவர் ஜம்ரத்துல் அக்கபாவில், நாம் ஏற்கனவே முந்தைய வகுப்புகளில் கேட்பவர்களுக்கு தெரியும், ஜம்ரத்துல் அக்கபாவில் 10ஆம் நாள் கல்லெறிந்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? கல்லில் எறிந்ததற்கு பிறகு நாம் கல்லின் அளவு அனைத்தையும் நாம் படித்தோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக என்ன செய்ய சொல்கிறார்கள் உலமாக்கள் என்றால், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தவாஃபுல் இஃபாதா, அதாவது அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜம்ரத்துல் அக்கபாவிற்கு கல்லெறிந்து தலைமுடியை சிரைத்த அல்லது கத்தரித்த பிறகு இஹ்ராம் காரணமாக தடை செய்யப்பட்டிருந்த அனைத்தும் ஒருவருக்கு அனுமதியாக்கப்படவிடும், ஒரே ஒன்றை தவிர. என்ன? தாம்பத்திய உறவு மட்டும் இன்னும் அது ஹராமாகத்தான் அந்த இடத்தில் இருக்கிறது. எப்போது அது இதாகும், அதை எப்போது இதாகும் என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் அந்த முதல் தஹல்லுல் நிலை. முதல் தஹல்லுல் நிலை என்றால், அதாவது முதல் நிலை, இஹ்ராமிலிருந்து வெளிவருவதற்குரிய முதல் நிலை. இது எப்போது நடக்கும் என்றால், யார் ஒருவர் ஜம்ரத்துல் அக்கபாவில் 10ஆம் நாளில், அதாவது கல்லெறிந்து தலைமுடியை மழித்தோ அல்லது கத்தரித்த பிறகு இஹ்ராம் காரணமாக கத்தரிக்கிறாரோ அவருக்கு இது நீங்கிவிடும். முதல் இஹ்ராம் நிலையிலிருந்து வெளிவருதல், அந்த இறுதி இஹ்ராம் நிலை என்பது வெளிவருதல் என்பது, இஹ்ராமின் வெளிவர இறுதி நிலை என்பது இப்போது நடக்காது. அது இன்னும் கொஞ்சம் தாமதமாகும். ஏனெனில் இதை முடித்ததற்கு பிறகு, ஜம்ரத்துல் அக்கபாவில் கல்லெறிந்ததற்கு பிறகு, முடியை மழித்ததற்கு பிறகு நாம் ஆடையை உடுத்திக் கொள்ளலாம், நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம். அப்படி பூசிக்கொண்டால், ஆமலை நிமித்திக் கொள்ளதால் நமக்கு ஹஜ்ஜு முடிந்து விட்டதா? இல்லை. அதற்கு பிறகுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் தவாஃபுல் இஃபாதா. தவாஃபுல் இஃபாதா அல்லது இதை தவாஃபு ஜியாரா என்றும் சொல்வார்கள். தவாஃபுல் இஃபாதா, தவாஃபு ஜியாரா. இதற்கு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மக்காவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இதற்கு ஒரு என்ன ஆதாரம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிவதற்கு முன்பாகவும், அதாவது மினாவில் இருந்து வந்து கஅபாவை தவாஃப் செய்வதற்கு முன்பாக இஹ்ராமிலிருந்து விடுபடும் போதும் அவர்களுக்கு நான் நறுமணம் பூசி விடுவேன். பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 இடங்களில் நறுமணம் பூசுகிறார்கள். ஒன்று இஹ்ராம் அணிவதற்கு முன்னால், ஒரு இஹ்ராம் அணிவதற்கு முன்னதாக ஆரம்பத்தில். இன்னொரு இஹ்ராம் எப்போது? 10ஆம் நாள் அன்று கல்லெறிந்ததற்கு பிறகு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபுல் இஃபாதா செய்ய போகிறார்கள். அதை செய்வதற்கு முன்னால் நறுமணம் பூசுகிறார்கள். ஏனெனில் அது அனுமதிக்கப்பட்ட இடமாகிவிட்டது. ஏனெனில் அது முதல் நிலை, இஹ்ராம் வெளிவரக்கூடிய முதல் நிலையை ஒரு ஹாஜி அடைந்து விடுவார். சரி, இப்போது தவாஃபுல் இஃபாதாவிற்கு செல்வோம். இந்த தவாஃபுல் இஃபாதா மற்றும் தவாஃபுல் ஜியாரா என்று அழைக்கப்படுகிறது. இது ஹஜ்ஜின் தூண்களில் ஒன்றாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த தவாஃபுல் இஃபாதா என்பது ஹஜ்ஜுடைய தூண்களில் ஒன்றாகும். இது இல்லாமல் ஹஜ் நிறைவேறாது. அல்லாஹ் தனது திருவேதத்தில் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் கூறுகிறான், பின்னர் அவர்கள் தங்கள் அழுக்குகளை களைந்து தங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றி பழமையான அந்த ஆலயத்தை கஅபாவை தவாஃப் செய்யட்டும் என்று ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்கிறான். எனவே இதை நான் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, தவாஃபிற்கு பிறகு கவனியுங்கள், தவாஃபிற்கு பிறகு மக்காம் இப்ராஹிம் பின்னால் 2, அதாவது மக்காவிலிருந்து நாம் செல்வோம் கஅபாவை நோக்கி. எங்கிருந்து? ஜமராவில் இருந்து. மினாவிற்கு அருகாமல் இருக்கக்கூடிய கல்லெறியக்கூடிய இடத்தில் எல்லோரும் கல்லெறிந்து முடித்ததற்கு பிறகு 10ஆம் நாள் அந்த எரியக்கூடிய அந்த 7 கற்கள், 3 ஜம்ராக்கள் இருக்கும், 3 குழிகள் இருக்கும். 3 ஜம்ராக்களை கல்லெறிவது கூடாது. 3ஆவதாக கடைசியாக இருக்கக்கூடிய ஜம்ராவில் மட்டும்தான் பெருநாள் அன்று ஹாஜிகள் கல்லெறிய வேண்டும். அடுத்தடுத்த நாட்களில் தான் 3 ஜம்ராவிலும் கல்லெறிய வேண்டும். ஆனால் பெருநாள் அன்று ஹாஜிகள் கல்லெறியக்கூடியது எது? ஜம்ரத்துல் அகபா. ஜம்ரத்துல் அகபா என்பது கடைசியாக இருக்கக்கூடிய ஜம்ரா. அங்கு அவர்கள் கல்லெறிந்ததற்கு பிறகு விரும்பியவர்கள் என்ன செய்வார்கள்? மினாவிற்கு சென்று ஆடைகளை கழற்றி குளித்துவிட்டு ஆடைகளை மாட்டிக்கொண்டு, அல்லது ஏன் இந்த வேலையை கூட செய்யலாம், தலைமுடியை கத்தரித்ததற்கு பிறகு பலிப்பிராணி அறுத்ததற்கு பிறகு, ஆனால் பலிப்பிராணி அறுக்கலாம் என்று முடியாது. பலிப்பிராணி அறுப்பது என்பது அந்த மெசேஜ் வரும்.
அது எப்போது வருகிறதோ அப்போது நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். எனவே அதை நாம் யோசிக்காமல் மினாவிற்கு சென்று உடனடியாக ஆடைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு எங்கு செல்லலாம், எங்கு செல்ல வேண்டும்? காபாவை நோக்கி அவர் செல்ல வேண்டும், மஸ்ஜிதுல் ஹராமிற்கு செல்ல வேண்டும். எல்லா ஹாஜிகளும் இதை செய்வார்கள். ஆனால் கூட்ட நெரிசல், திரும்பியும் மினாவிற்கு சென்று தங்கியிருக்கக்கூடிய கேம்பில், டென்ட்டில் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று திரும்பி வருவதை காட்டிலும் நாம் இப்படியே சென்று விடுவோம் என்று ஒருவர் சென்றாலும் தவறில்லை. எப்படி? இஹ்ராம் துணியினே என்னது, அப்படி சென்றாலும் ஒரு தவறில்லை. ஆனால் சுன்னா அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது, அதை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருந்தா என்பதை பார்க்க வேண்டும். அப்படி இல்லை எனில் ஒருவர் செய்கிறார் என்றால் தவறில்லை. அவர் என்ன செய்யலாம்? அவர் இதை செய்து கொள்ளலாம். என்ன செய்து கொள்ளலாம்? சென்று நறுமணம் பூசி ஆடைகளை மாற்றி நறுமணம் பூசி கொண்டு பின்பு அவர் எதை நோக்கி நகரலாம்? மக்காவை, அதாவது காபாவை நோக்கி, மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நகரலாம். சரி, இதை முடித்துவிட்ட பிறகு அல்லாஹ் நடிகார் கவனியுங்கள், தவாஃபிற்கு பிறகு மக்காம் இப்ராஹிமிற்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழுது விட்டு, சரியா? இது தவாஃப். இந்த தவாஃப் அல்லாஹ்வின் அடியார்களே, ஹாஜிகளாக வரக்கூடிய எல்லா வகையான ஹாஜிகளுக்கும் இது பொருந்தும். தவாஃப் என்னது? ஹாஜ் முத்தமத்தி, தமத்து ஹஜ் செய்பவர், கிரான் அதாவது 2 ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே வழிபாட்டில் செய்பவர், அல்லது உம்ராவை செய்து அதிலிருந்து வெளியேறி பின்பு ஹஜ்ஜை செய்பவர் முத்தமத்தி, அல்லது வெறும் ஹஜ்ஜை மட்டும் செய்பவர். இந்த மூவராக யாராக இருந்தாலும் அந்த 10ஆம் நாள் அன்று கல்லெறிதலுக்கு பிறகு தவாஃபுல் இஃபாதா செய்தே ஆக வேண்டும். இதுதான் அடிப்படை. ஒருவேளை அவர்கள் அவ்வாறு செய்து விட்டதற்கு பிறகு அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த 2 ரக்காத் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் தொழுது விட்டு தமத்து முறையில் ஹஜ் செய்பவராக இருந்தால், கவனியுங்கள், தமத்து முறையில் ஹஜ் செய்பவராக இருந்தால் சஃபா மற்றும் மருவாக்கிடையே சை செய்தே ஆக வேண்டும். ஏன்? இல்ல, தமத்து செய்தே ஆக வேண்டும் என்று சொல்றாங்க. ஏன் இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க? இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், அவங்க உம்ராக்கு செஞ்ச சை ஹஜ்ஜுடைய சைக்கு ஆகாது. அதுக்கு தான் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இங்கு என்ன சொல்றாங்க? ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. ஏன்னா தமத்து ஹஜ்ஜில் வருபவர் தான் இங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தமத்து ஹஜ்ஜில் வருபவர் சை ஒரு உம்ராக்கு செய்வார். முதலில் வந்து உம்ராக்கு செய்யக்கூடிய சை ஹஜ்ஜுடைய சையாக கணக்கிடப்படாது. ஏனெனில் மற்ற இருவரும் காரினும் 2 கிரியையும் ஒரே நேரத்தில் செய்பவர், அல்லது ஒரு நியத்தில் மட்டுமே செய்யக்கூடிய முஃப்ரிதாக இருப்பவர், ஹஜ்ஜுக்கு செய்ய வேண்டிய இந்த சையை அவர் வந்த பொழுதே தவாஃபுல் குதும் வருகை தவாஃப் செய்ததற்கு பிறகு 10ஆம் நாள் செய்யக்கூடிய சையை முன்கூட்டியே அவர் செய்து விட்டார் என்றால் அவருக்கு அது போதுமானது. அவர்கள் ஹக்கில் ஒரு சையே என்னது போதுமானது. ஆனால் தமத்து முத்தமத்தியாக இருப்பவருக்கு இது கிடையாது. முத்தமத்தியாக இருப்பவர், அது இன்னும் விளப்போம் இன்ஷா அல்லாஹ், இது ஹிலாஃப் இருக்கிறது, அதை ஷேக் இப்னு பாஸ் அவர்களே விளக்குகிறார்கள், அதை நீங்கள் பாருங்கள். முத்தமத்தியாக இருப்பவர் அவருக்கு இது கண்டிப்பாக செய்யக்கூடிய சைது. மற்றவர்களுக்கு அப்படி இல்லை. எனவே மற்றவர்கள் அவர்கள் உம்ராவை செய்ய, அதாவது ஒரே இதில் தான் ஒருவர் செய்கிறார், மற்றவர் உம்ராவை செய்யவில்லை, முஃப்ரித். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தவாஃபை வருகை தவாஃப் செய்ததோடு ஒரு சையை செய்து விட்டார்கள் எனில் அந்த செய்ய போதுமானது. ஏனெனில் அவர்கள் உம்ராக்கான செய்யாக அவர்கள் செய்யவில்லை. ஆனால் முத்தமத்தியாக இருப்பவர் கண்டிப்பாக அவர் இந்த செய்யை செய்தாக வேண்டும். இதனால் தான் சொல்வார் உலமாக்கள், தமத்துவில் இருப்பவருக்கு 2 செய். தமத்துவில் இருப்பவர்கள் முத்தமத்தியாக அவர்கள் ஒரு ஹஜ் செய்யக்கூடிய ஒரு ஹஜ், அவருக்கு 2 செய்கள் உள்ளது. அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அறிஞர்களின், அதாவது இந்த சை அவரது ஹஜ்ஜுக்கானதாகும். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த சை யாருக்கானதாகும்? இந்த சை முத்தமத்திய சை, இந்த சை எதற்கானதாகும்? ஹஜ்ஜிற்கானதாகும். அன்னைக்கு அவர்கள் செய்த அந்த சை உம்ராவிற்கானதாகும். பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய ஹஜ் என்ன? ஹஜ் முத்தமத்திய ஹஜ் தான், தமத்துவ ஹஜ் தான். இன்று எல்லோரும் செய்யக்கூடிய ஹஜ் என்ன ஹஜ்ஜாக இருக்கிறது?
தமத்து ஹஜ்ஜாக தான் இருக்கிறது. உம்ராவிற்கு செல்வார்கள். இங்கிருந்து லப்பைக் அல்லாஹும்ம பி உம்ரா என்று உம்ரா நியத்தை வைத்து தான் ஃப்ளைட்டில் ஏறுவார்கள். அதாவது மீகாத்தை அடைவார்கள். ஃப்ளைட்டில் இருக்கும்போது மீகாத்தை அடைந்து அந்த இதை செய்து உம்ராவை செய்து பின்னர் இஹ்ராமிலிருந்து வெளியேறி விடுவார்கள். இது ஆனால் எப்போது முத்தமத்தி ஹஜ் செய்ய நினைச்ச நேரம் செய்து விட்டு அங்கு 8 மாதம் மக்காவில் தங்கி இருக்கலாமா? ஹஜ் மாதத்தில் செல்ல வேண்டும். ஷவ்வால் மாதத்திலிருந்து செல்ல வேண்டும். ஹஜ் மாதங்களில் தான் இதை செல்ல வேண்டும். புரிகிறதா? சில பேர் குழப்பிக் கொள்வார்கள். ஹஜ்ஜி மாதம் என்றால் என்ன, அல்லது இது அஷ்ஷூருல் ஹுரும் ஹரமுடைய மாதம் புனித மாதங்களோடு குழப்பிக் கொள்வார்கள், ரஜப் மாதத்தை சேர்த்து. இல்லை, ரஜப் மாதம் மற்றும் துல்காதா துல்ஹிஜ்ஜா என்ற இந்த மாதங்கள் புனித மாதங்கள். ஹஜ்ஜுடைய மாதங்கள் இந்த வணக்க மாதங்கள் எப்போது என்றால் ஷவ்வாலில் இருந்து வரும். ஷவ்வாலிலிருந்து இந்த அஷ்ஷூருல் ஹஜ் என்று சொல்வார்கள். இந்த மாதங்களில் ஒருவர் உம்ராவிற்கு கிளம்பினார் தான் அவர் தமத்து ஹஜ்ஜாக அவர் இருப்பார். சரி, அறிஞர்களின் சரியான கருத்துப்படி தமத்து செய்பவருக்கு ஒரு சை மட்டும் போதுமானதல்ல. அறிஞர்களின் சரியான கருத்துப்படி ஒரு சை மட்டும் தமத்து செய்பவருக்கு ஒரு சை மட்டும் போதுமானது. ஏன் என்றால் அல்லாஹ்வுடைய என்ன ஹிலாஃப் ஏற்பட்டது என்றால் எல்லோருக்கும் ஒரு சை போதுமானது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. எப்படி காரினுக்கும் முஃப்ரிதிற்கும், காரின் என்றால் யார்? அவருக்கும் முஃப்ரிதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. 2 பேருமே ஒரே வேலை தான் செய்வாங்க. ஆனா ஒருவருக்கு 2 அமலும் கிடைக்கும், மற்றொருவருக்கு ஒரு அமல். ஏன்னா அவர் நியத்தை பொறுத்து, அவருடைய நியத்தை பொறுத்து. அவர் சுத்தி வர தவாஃப் உம்ராவுக்கும் தவாஃப் ஆகிவிடும், ஹஜ்ஜுக்கும் தவாஃப் ஆகிவிடும். ஏனெனில் இந்த ஒரே நேரத்தில் 2 செய்வீர்கள் என்பதை தமத்தோடு குழப்பிக்கூடாது. ஏன்னா அதுதான் என்னது, தம் உம்ரா செய்து விட்டதுக்கு பிறகு வெளியேறி பின்பு ஹஜ்ஜுக்கு போவது, இது தமத்தோ. காரின் என்பவர் அவர் செய்யக்கூடிய தவாஃப் உம்ராவுக்குமானதும் ஹஜ்ஜுக்குமானதும், அவர் செய்யக்கூடிய சை உம்ராவிற்குமானதும் ஹஜ்ஜிற்குமானதும், இது காரின். இதுதான் காரின். அதுவே முஃப்ரித் அவர் அதை தான் செய்வார், ஆனால் அது ஹஜ்ஜிற்கானது மட்டும். இவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹ்வின் அடியார்கள், மூணில் எதை செய்ய வேண்டும், எது மார்க்கம் சொல்கிறது? அல்லாஹ் தூதர் சொன்னது தமத்து ஹஜ், ஹஜ் தமத்து ஹஜ்ஜை தான் சொல்கிறார்கள். சரி, இப்போது வாருங்கள். அறிஞர்கள் இதில் தான் ஹிலாஃப் இருக்கிறது. இல்லை, எல்லோருக்குமே ஒரு சை போதுமானது. எதனால்? இந்த காரினும் முஃப்ரிதும் காரினும் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களோடு முத்தமத்தையும் சேர்க்கப்பட்டு விட்டார்கள். முஃப்ரிதும் காரினோடு யாரை சேர்க்கப்பட்டு விட்டார்கள்? யார் சேர்க்கப்பட்டு விட்டார்கள்? தமத்து ஹஜ் செய்பவர்களை சேர்த்து விடுகிறார்கள். எப்படி சேர்த்து விடுகிறார்கள்? அவர்களுக்கு எப்படி ஒரு சை போதுமானதோ அதே போலத்தான் இவர்களுடைய அந்த உம்ராவிற்கான சையும், உம்ராவிற்கு சை செய்தாலே அவர்களும் ஹஜ்ஜிற்கான சை செய்ய தேவையில்லை. விளங்குகிறதா? இந்த அடிப்படையை சொல்கிறார்கள். அது என்னவென்பதை பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், கவனமாக வாருங்கள், இந்த ஹிலாஃபை புரிந்து கொள்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் அதற்கு ஆதாரமாகும். நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜிற்கு புறப்பட்டோம் என்ற ஹதீஸை குறிப்பிட்டு விட்டு அதில் ஒரு விஷயம் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரிடம் பலிப்பிராணி இருக்கிறதோ அவர் உம்ராவுடன் ஹஜ்ஜையும் சேர்த்து இஹ்ராம் அணியட்டும். இது என்ன? அஹ்சன், காரின். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது என்னது? காரின். அவர் யாரிடம் பலிப்பிராணி இருப்பவர் முத்தமத்தியாக ஆக முடியாது. ஏனெனில் அவர் ஓட்டி கொண்டு வந்து விட்டார். எனவே அதோடைய இடத்தை அந்த இடத்தை அடையும் வரை அவர் என்னதான் ஆக வேண்டும்? அது ஒரு இஹ்ராமிலே தான் இருக்க வேண்டும். இஹ்ராமிலே இருக்க வேண்டும் என்றால் வெளியே வராத இஹ்ராமிற்கு முத்தமத்தி என்பவராக ஆக முடியாது. சரி, என்ன சொல்கிறார்கள்? அவர் உம்ராவுடன் ஹஜ்ஜையும் சேர்த்து இஹ்ராம் அணியட்டும், அவ்விரண்டையும் முடிக்கும் வரை அவர் இஹ்ராமில் இருந்து விடுபட வேண்டாம் என்று கூறிவிட்டு தொடர்ந்து கூறுகிறார்கள். இது அந்த சட்டம். பின்பு சொல்லுகிறார்கள், உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்தவர்கள்
காபாவை தவாஃப் செய்து சஃபா மற்றும் மர்வாவிற்கு இடையில் சஇ செய்து இஹ்ராமிலிருந்து விடுபட்டார்கள். பின்னர் அவர்கள் மினாவில் இருந்து திரும்பிய பிறகு தங்களின் ஹஜ்ஜிற்காக மற்றொரு சஇயை அவர்கள் செய்தார்கள், மற்றொரு தவாஃபை செய்தார்கள் என்று வருகிறது. கவனியுங்கள், இதில் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் புரிந்து கொள்ளுங்கள், தவாஃப் என்ற வார்த்தை சஈக்கும் பயன்படுத்தும். இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். தவாஃப் என்ற வார்த்தை இந்த ஃபிக்ஹில் ஹஜ்ஜுடைய ஃபிக்ஹில் தவாஃப் என்ற வார்த்தை எதற்கும் பயன்படுத்துவோம்? சஈக்கும் பயன்படுத்துவோம். அதாவது என்ன சொல்றாங்க உலமாக்கள், இங்க பாருங்கள், இதுவும் தவாஃப் தான், இதுவும் தவாஃப் தான், இதுவும் தவாஃப் தான் என்று சொல்கிறார்கள். இதில் தான் ஹிலாஃப் ஏற்படுது. இந்த ஹதீஸை எல்லாம் புரிந்து கொள்வதில் ஹிலாஃப் ஏற்படுகிறது. என்னவெனில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பின்னர் அவர்கள், அதாவது உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்தவர்கள் காபாவை தவாஃப் செய்து சஃபா மற்றும் மர்வாவிற்கு இடையில் சஇ செய்து இஹ்ராமிலிருந்து விடுபட்டார்கள். பின்னர் அவர்கள் மினாவிலிருந்து திரும்பிய பிறகு தங்களின் ஹஜ்ஜிற்காக தவாஃப் செய்தார்கள், மற்றும் ஒரு தவாஃப் செய்தார்கள். சரி, இதை எதற்கு ஆதாரமாக இருக்கிறார்கள்? இதற்கு ஒரு சஇ தான் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறார்கள். தமத்து, இது சரார் இருக்கிறார்கள். தமத்து செய்தவர் தெளிவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இதை செய்துவிட்டு பின்பு அவர்கள் தவாஃப் செய்தார்கள், மற்றும் ஒரு தவாஃப் செய்தார்கள். சஇயை இங்கு குறிப்பிடவில்லை. தமத்து ஹஜ் செய்பவர்களுக்கு சஇயை இங்கு குறிப்பிடவில்லை என்று சொல்கிறார்கள். சரி, இதை எப்படி பார்ப்போம்? ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்தவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய மினாவிலிருந்து திரும்பிய பிறகு தங்களின் ஹஜ்ஜுக்காக மற்றொரு தவாஃப் செய்தார்கள் என்ற தொடர் சஃபா மர்வா என்பதே இந்த ஹதீஸ்களின் விளக்க உரைகளில் மிகவும் சரியான கருத்தாகும். ஏன் ஷேக் இப்னு பாஸ் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த சொன்னார்கள் அல்லவா, மினாவிலிருந்து திரும்பி மற்றொரு தவாஃப் செய்தார்கள் என்று, அந்த தவாஃப் சஇயை தான் குறிக்குது, தவாஃபுல் இஃபாதாவை குறிக்கவில்லை. ஏன் என்றால் அதற்கு காரணம் சொல்கிறார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், மினாவிலிருந்து திரும்பிய பிறகு செய்த அந்த தவாஃபுல் இஃபாதாவை தான் குறிக்கிறது என்று கூறுபவரின் கருத்து சரியானதல்ல. ஏனெனில் தவாஃபுல் இஃபாதா என்பது ஹஜ் செய்பவர்கள் அனைவருக்கும் கடமையான ஒரு தூணாகும். அதனை அனைவரும் நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம். இங்கே மினாவிலிருந்து திரும்பிய பிறகு தமத்து செய்பவருக்கு மட்டும் பிரத்யேகமாக எஞ்சியுள்ள ஒன்றை தான் இங்கு இந்த ஹதீஸில் நாடப்படுகிறது என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார். ஏனெனில் தவாஃபுல் இஃபாதா யாருக்கு தான் இல்லை? தவாஃபுல் இஃபாதா எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாங்கள் அங்கு தவாஃப் செய்து சஇ செய்ததற்கு பிறகு மினாவிலிருந்து நாங்கள் வந்து ஒரு தவாஃப் செய்தோம் என்று அவர்கள் அங்கு சொல்லக்கூடிய காரணம், தமத்து ஹஜ்ஜை இருப்பவர்களுக்கு இன்னொரு சஇ செய்ய வேண்டும் என்பதை தான் அவர்கள் அங்கு குறிப்பிட்டு சொல்கிறார்களே தவிர எல்லோரும் செய்ய வேண்டிய அந்த தவாஃபுல் இஃபாதாவை குறிக்கவில்லை. அது எல்லோரும் அறிந்தது, அது யாரிலிருந்து மாறுபட முடியாது, அது எல்லோரும் செய்தாக வேண்டும் என்று ஷேக் இப்னு பாஸ் போன்ற அறிஞர்கள் இதை இவ்வாறு விளக்குகிறார்கள். உங்களுக்கு விளங்குகிறதா? அதாவது முத்தமத்தியாக இருக்கக்கூடியவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு எவ்வாறு சொன்னார் என்றால், உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்தவர்கள் காபாவை தவாஃப் செய்து சஃபா மற்றும் மர்வாவிற்கு இடையில் சஇ செய்து இஹ்ராமிலிருந்து விடுபட்டார்கள். இது என்ன? உம்ரா. இது என்னது? உம்ரா. 8ஆம் நாளுக்கு முன்னால், மினாவிற்கு முன்னால் விடுபட்டு விட்டார்கள். பின்பு 8ஆம் நாள் வருகிறது, ஹஜ்ஜிற்கு கிளம்புகிறார்கள். மினாவில் தங்குகிறார்கள், அரஃபாவில் இருக்கிறார்கள், முஸ்தலிஃபாவில் இருக்கிறார்கள், கல்லெறிந்து விட்டார்கள். எல்லாம் முடிந்து விட்டு சொல்கிறார்கள், பின்னர் அவர்கள் மினாவிலிருந்து திரும்பிய பிறகு தங்களின் ஹஜ்ஜுக்காக மற்றொரு தவாஃப் செய்தார்கள். இந்த மற்றொரு தவாஃப் செய்தார்கள் என்பது தவாஃபுல் இஃபாதாவை குறிப்பதற்காக இல்லை. ஏன்னா தவாஃபுல் இஃபாதா முத்தமத்தியக்கு மட்டுமா? எல்லாருக்குமான தவாஃபுல் இஃபாதா. ஆனால் இங்கு இவர்களை பிரத்யேகமாக எதற்காக குறிப்பிடப்படுகிறார்கள்? அவர்கள் செய்யக்கூடிய தவாஃப் என்பது இரண்டாவது சஇயை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், புரியுதா? இரண்டாவது சஇயை குறிக்கத்தான் இந்த வார்த்தை. ஆனால் சில உலமாக்கள் இதை எவ்வாறு எடுக்கிறார்கள்? இது எதை குறிக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக தவாஃப் என்ற வார்த்தை இருக்கு. தவாஃப், தவாஃப்னால் தவாஃப்,
அதை செய்துவிட்டு தமத்துவாக இருந்தவர்கள் மினாவிலிருந்து, அதாவது கல்லெறிந்ததற்கு பிறகு காபாவிற்கு சென்று தவாஃபுல் இஃபாதாவை மேற்கொண்டார்கள். சை செய்ததாக இங்கு வரவே இல்லை. அதனால் தமத்துவ செய்தவர்களுக்கு ஒரு சை தான் என்று சொல்லக்கூடிய இந்த கூற்று. இதைதான் ஷேக் குருபா சொல்கிறார்கள், இல்லை இல்லை, தவாஃபுல் இஃபாதா என்பது எல்லோருக்குமானது. அந்த ஹதீஸில் தமத்து ஹஜ் செய்பவர்களுக்கு பிரத்யேகமாக சொல்லும் பொழுது, பின்பு நாங்கள் அந்த 10ஆம் நாளில் கல்லெறிந்ததற்கு பிறகு மினாவிலிருந்து நாங்கள் திரும்பிய போது நாங்கள் செய்யக்கூடிய அந்த தவாஃப் என்பது சையை தான் குறிக்கிறது, அதில் தானே போஜனம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன்னா எல்லோரும் அறிந்தது தானே தவாஃபுல் இஃபாதா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்தவர்கள் குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய இந்த சொற்றொடர், மினாவிலிருந்து திரும்பிய பிறகு தங்கள் ஹஜ்ஜிக்காக மற்றொரு தவாஃப் செய்தார்கள், தமத்து ஹாஜிகள் மற்றொரு தவாஃப் செய்தார்கள் என்பது அர்த்தம் அது சையை தான் குறிக்கும். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், தவாஃப் என்ற வார்த்தை இதற்கும் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்கள், சஃபா மற்றும் மருவாவிற்கு இடையிலான சையை குறிக்கும் என்பதே இந்த ஹதீஸிற்கான விளக்க உரையில் மிகவும் சரியான கருத்தாகும். மினாவில் இருந்து திரும்பிய பிறகு செய்த அந்த தவாஃபுல் இஃபாதாவை தான் குறிக்கிறது என்று கூறுபவரின் கருத்து சரியானதல்ல. ஏனெனில் தவாஃபுல் இஃபாதா என்பது அனைவருக்கும் கடமையான ஒரு தூணாகும். அதனை அனைவரும் நிறைவேற்றினார்கள். இங்கே மினாவிலிருந்து திரும்பிய பிறகு தமத்து ஹஜ் செய்பவருக்கு மட்டும் பிரத்யேகமாக எஞ்சியுள்ள ஒன்றைத்தான் இங்கு நாம் நாடப்படுகிறது. அது ஹஜ்ஜை பூர்த்தி செய்ததற்காக சஃபா மற்றும் மர்வாவுக்கு இடையில் இரண்டாவது முறையாக செய்யப்படும் சையாகும். ஹாஜிகள், முத்தமத்திய ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜை பூர்த்தி செய்வதற்காக மினாவில் செய்யக்கூடிய இரண்டாவது சை அவர்களுக்கான ஹஜ்ஜிற்கான சை. ஏனெனில் முஃப்ரித்காரின் முன்னாடியே கூட என்ன செய்திருக்கலாம், முடித்திருக்கலாம். ஆனால் இவர் முடியாது, இவர் அவரை செய்துதான் ஆக வேண்டும் என்றுதான் இமாம் அவர்களின் கூற்று. இதுவே பெரும்பாலான மார்க்க அறிஞர்களின் கூற்றாகும். இதன் உண்மை தன்மையை இன்னும் இங்குதான் அடுத்த ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்த இந்த ஹதீஸ், இப்னு அப்பாஸ் அவர்கள் வழியாக பதிவு செய்துள்ளதில் இந்த ஹதீஸை இன்னும் இதற்கு வலு சேர்க்கிறது. என்ன கவனியுங்கள், ஹஜ் தமத்து குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட போது, யாரிடம்? இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், விடைபெறும் ஹஜ்ஜின் போது முஹாஜிர்களும் அன்சார்களும் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர்களும் இஹ்ராம் அணிந்தார்கள், நாங்களும் அணிந்தோம். நாங்கள் மக்காவை வந்தடைந்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பலிப்பிராணியை கொண்டு வராதவர்கள் உங்களின் ஹஜ்ஜுக்கான இஹ்ராமை கலைத்துவிட்டு அதனை உம்ராவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அவ்வாறே நாங்கள் காபாவையும் சஃபா மற்றும் மர்வாவையும் தவாஃப் செய்தோம். இப்படி அவ்வாறே நாங்கள் காபாவையும் சஃபா மற்றும் மர்வாவையும் தவாஃப் செய்தோம். சரி, இது உம்ரா. பின்னர் மனைவியருடன் கூடினோம், தைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்தோம். இதெல்லாம் எதை சொல்கிறது? உம்ராவை முடித்து இஹ்ராமிலிருந்து வெளிவந்ததனுடைய அடையாளம். சரி, மேலும் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் பலிப்பிராணியை கொண்டு வந்தாரோ அவர் அது அதன் இடத்தை அடையும் வரை, அதாவது பலியிடும் வரை இஹ்ராமிலிருந்து விடுபட வேண்டாம். பிறகு தர்வியாவுடைய நாள் துல்ஹஜ் 8ஆம் நாள் மாலை வேளையில் ஹஜ்ஜுக்காக நாங்கள் இஹ்ராம் அணியுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் கிரியைகளை முடித்த பிறகு, கவனியுங்கள், நாங்கள் அதையெல்லாம் 8, 3, 10, 8, 9, 10 எல்லாவற்றையும் முடித்ததற்கு பிறகு வந்து காபாவையும் சஃபா மற்றும் மர்வாவையும் தவாஃப் செய்தோம். இதை இன்னும் பலமான ஆதாரமாக கருதுகிறார்கள். இதோ இப்னு அப்பாஸ் அவர்களே சொல்கிறார்கள், நாங்கள் இதை முடித்துவிட்டு மறுபடியும் வந்து காபாவையும் எதை சஃபா மற்றும் மர்வாவையும் இதை நாங்கள் தவாஃப் செய்தோம் என்று சொல்கிறார்கள். எனவே தமத்துவாக, அதாவது உம்ரா செய்து இஹ்ராமிலிருந்து வெளிவந்திருப்பவருக்கு 2 சை கண்டிப்பாக அவர்கள் செய்ய வேண்டும் என்பதே இதன் நோக்கம். இத்துடன் முடிவெறுகிறது. தமத்துவ முறையில் ஹஜ் செய்பவர் 2 முறை சை செய்ய வேண்டும் என்பதற்கு இதுவே மிக தெளிவான சான்றாகும். அல்லாஹ்வை மிக அறிந்தவன். நூல் புகாரி 1572வது ஹதீஸ். சரி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. நபி அவர்களும் அவர்களது தோழர்களும் சஃபா மற்றும் மர்வாவுக்கு இடையில் ஒரே ஒரு தவாஃப், அதாவது சை,
அதாவது அவர்கள் முதலில் சையை தவிர வேறு எதுவும் அவர்கள் செய்யவில்லை என்று ஒரு செய்தி இருக்கிறது. ஹாஜிகள் முதலில் அவர்கள் செய்த ஒரு சையை தவிர, அது முஃப்ரிது காரினாக இருந்தாலும் சரி, தமத்துவுக்கு வந்த அந்த சை உம்ராவின் அந்த சையாக இருந்தாலும் சரி. புரியுதா? எப்படி சொல்கிறார்? நபி அவர்களும் ஒரு தோழர்களும் சஃபா மற்றும் மர்வாவுக்கு இடையில் ஒரே ஒரு தவாஃப், அதாவது அவர்களின் முதல் சை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு செய்தி தான் இங்கு இந்த கருத்தை எடுக்கக்கூடியதாக, மற்றொரு கருத்தை எடுக்க தூண்டுதலாக இருக்கிறது. பலிப்பிராணியை ஓட்டி வந்த தோழர்களை தான் குறிக்கும். இந்த செய்தி பலிப்பிராணியை ஓட்டி வந்த தோழர்களைத்தான் இது என்ன செய்யும்? இது குறிக்கும். ஏனெனில் அவர்கள் ஹஜ் மற்றும் உம்ராஹ் இரண்டையும் முடிக்கும் வரை நபி அவர்களுடன் இஹ்ராமிலேயே நீடித்தார்கள். நபி அவர்கள் ஹஜ் மற்றும் உம்ராவை சேர்த்து இஹ்ராம் அணிந்திருந்தார்கள். மேலும் பலிப்பிராணியை ஓட்டி வந்தவர்களையும் உம்ராவுடன் ஹஜ்ஜையும் சேர்த்து இஹ்ராம் அணியுமாறும் அவ்விரண்டையும் முடிக்கும் வரை இஹ்ராமில் இருந்து விடுபட வேண்டாம் என்று கட்டளையிட்டார்கள். புரிகிறதா? ஹஜ் காரினை கவனியுங்கள். ஹஜ் மற்றும் உம்ராவை சேர்த்து ஒரே ஒரு செய்தான் கடமையாகும் என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ், ஏனைய சஹீஹ் ஹதீஸ்களும் இதை தான் தெரியும். இது யாருக்கு என்றால் யாரை குறிக்கிறது? காரின். நாங்கள் நபி அவர்களும் ஒரு தோழர்களும் சஃபா மற்றும் மர்வா இடையிலே ஒரே ஒரு தவாஃப் தான் செய்தார்கள் என்பது, நபி எந்த உம்ராவை செய்தார்கள்? உம்ரா செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யவில்லை. அவர்கள் அந்த இடத்தில் என்ன செய்தார்கள்? காரினாக இருந்தார்கள். காரினுக்குள் வந்தார்கள். அதாவது இஹ்ராமிலிருந்து வெளியேறினார்களா? இல்லை. அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு சை போதுமானது. அதை நாம் தமத்துவுக்கு நாம் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதே போலத்தான் முஃப்ரிதும். இவ்வாறே முஃப்ரிதும் ஹஜ்ஜை மட்டும் தனித்து செய்யும் முஃப்ரிதும் பெருநாள் தினம் வரை இஹ்ராமிலேயே நீடிப்பவருக்கும் ஒரே ஒரு சை தான் கடமையாகும். காரின் அல்லது முஃப்ரிது முறையில் ஹஜ் செய்பவர் தவாஃபுல் குதூம் செய்த பின் சையையும் முடித்து விட்டால் அதுவே அவர்களுக்கு போதுமானதாகும். தவாஃபுல் இஃபாதாவிற்கு பிறகு அவர் மீண்டும் சை செய்ய வேண்டியதில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்னு அப்பாஸ் ஆகியோரின் செய்திகளையும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியையும் ஒருங்கிணைக்கும் முறை இதுவே ஆகும். எந்த ஹதீஸையும் விடாமல் மூன்றையும் சேர்த்து அமல் செய்வதற்கு ஒரு வழி இதுதான். நாங்கள் ஒரு செய்தான் செய்தோம் என்பதை யாருக்கு வைத்திட வேண்டும்? காரினுக்கும் முஃப்ரிதிற்கும். இரண்டாவது செய்தார்கள் என்ற வரசெய்தி யாருக்கு வைத்துவிட வேண்டும்? தமத்துவருக்கு வைத்துவிட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த ஒருங்கிணைப்பை உறுதிப்படுத்தும் மற்றொரு விஷயம் என்னவெனில், இதற்கு இன்னொரு விஷயம் சொல்கிறார்கள். உசூலுல் ஃபிக்ஹ் அடிப்படையில் இமாம் அல்லது உசூலுல் ஹதீஸின் உசூலுல் ஃபிக்ஹின் அடிப்படையில் ஹதீஸ் கலை அடிப்படையில் ஒரு தெளிவை இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். என்னவென்றால், இதை இன்னும், அதாவது ஒரு ஹதீஸ் கூடாது, அதாவது செய்யவில்லை என்று இல்லை என்று சொல்கிறது. மற்றும் ஒரு ஹதீஸ் அஃபர்மேஷன் ஆம் என்று சொல்கிறது. இவ்வாறு வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? கவனியுங்கள். ஆயிஷா மற்றும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரின் செய்திகள் சஹீஹானவை. அவை தமத்துவ முறை ஹஜ் செய்பவருக்கு இரண்டாம் சை உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹதீஸ் வெளிப்படைத்தன்மை அதனை மறுப்பது போல் தோன்றினாலும், அந்த சை இல்லை என்பதை தோன்றினாலும், உசூல் ஃபிக்ஹ் அடிப்படையில் உறுதிப்படுத்தும் செய்தி மறுக்கும் செய்தியை விட முற்படுத்தப்படும். இருக்கு என்ற செய்தி இல்லை என்ற செய்தியை விட என்ன செய்யப்படும்? முற்படுத்தப்படும். பிரிஃபரன்ஸ். எனில் இல்லை என்பது அவருக்கு இல்லை என்பது தெரிந்தது, அவ்வளவுதான். ஆனால் இருக்கு என்று சொல்பவர்களுக்கு தான் கூடுதல் தகவல் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த அடிப்படையிலும் இதுதான் சரியான கருத்தாக இருக்கும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தவாஃபுல் இஃபாதாவையும் சையையும் செய்து முடித்தவர் அவருடைய ஹஜ் நிறைவடைகிறது. அவருடைய ஹஜ் நிறைவடைகிறது. அவருக்கு இப்போது தாம்பத்திய உறவும் அவருக்கு அவர் ஏற்கனவே இஹ்ராமில் இல்லை. அவர் ஏற்கனவே எதில் இருக்கிறார்? இப்போது எதில் இருந்து கொள்ளலாம்? ஆடையில் இருந்து கொள்ளலாம், நறுமணம் பூசிக்கொள்ளலாம், முடிகளை தைத்துக் கொள்ளலாம், கட் பண்ணி கொள்ளலாம், நகங்களை வெட்டி கொள்ளலாம், எல்லாம் அவருக்கு ஆகமானது. ஆனால் தவாஃபுல் இஃபாதாவை முடிக்காத வரை அவர் முழுமையான இஹ்ராமில் இருந்து அவர் இன்னும் வெளியேறவில்லை.
இப்போது இந்த தவாஃபுல் இஃபாதை முடித்து இந்த சையை முடித்தவர், அதுவும் முத்தமத்தி, அவருக்கு தான் சை கண்டிப்பாக முடிக்க வேண்டும், ஹஜ்ஜுடைய சை. இவர்கள் இப்போது ஹஜ்ஜி நிறைவடைந்து விட்டது, 10ஆம் நாள். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே தவாஃபுல் இஃபாதா. இதுதான். இதை ஒருவர் முடித்து இந்த தவாஃபுல் இஃபாதாவை முடித்து சையை செய்வோம், அதுவும் முத்தமத்தி ஆகிருப்போர் செய்ய வேண்டும். மற்றவர்கள் ஏற்கனவே ஒரு சை செய்து விட்டார் என்றால் அவர்கள் தவாஃப் செய்துவிட்டு அவர்கள் கிளம்பி விடலாம். எங்கு? மினாவிற்கு. இப்போது அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் முடிவுக்கு வருகின்றன. இதில் முக்கியமான விஷயத்தை நாம் கவனிப்போம். பெருநாள் தின கிரிகைகளின் வரிசை முறை அதை நாம் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், இதோடு இந்த செய்முறை முடிவுக்கு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. மீதம் இருக்கக்கூடிய வகுப்புகளையும் நாம் படித்து இதன்பால் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.